அவங்க அடக்கி செஞ்சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா விலை இல்லா விருந்தகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழரசோ நாடகஸ்டியோ ரவுடி கும்பலோ இல்லை, யாருன்னு 41 தொண்டர்கள் இறந்ததுனால, ரசிகர்கள் இறந்ததுனால நம்ம நாம் தமிழர் இது தமிழ்நாடு வெற்றி கழகத்தோட உறுப்பினர் விலையில்லா விருந்தகம் மருந்தகம் இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. யாருக்கு? வட சென்னை வடக்கு மாவட்டம் தலைமை என்னன்னா அவங்க ஆஃபீஸ் கிரியேட் பண்ணி வர்றவங்களுக்கு இந்த கரூர் கூட்டரசில் இறந்தவங்களுக்கு சார்பாக கொடுக்குறோன்ட்டு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கொடுக்கறது அந்த சார்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரவேற்கத்தக்கது. இவங்க வந்தாங்கன்னா இவங்க தொண்டர்களே யாரும் கெட்டு போக விட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜய் பேர் கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு இவங்களே பாதி வேலை செஞ்சிருவாங்க. அவங்களால முடிஞ்ச வேலை எல்லாரும் சேர்ந்து சிறு துளி பெருவில்லை மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்றதுனால கண்டிப்பா உயர்ந்த நிலைக்கு போகும். சரிங்களா? எக்காத்து கொண்டு மோசம் போகாது. பிளஸ் அந்த விஜயுமே எக்காத்து கொண்டு மோசமா போவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா இன்னும் இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன் கூட நிக்கல. ஓட்டு போட்டு பார்ப்பாங்க. சரிங்களா? இந்த வாட்டி மாற்று கட்சிகள் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம நாம் தமிழர் கட்சி, டிஎம்டிகே விஜயகாந்த் கட்சி, நம்ம நாம் தமிழர் கட்சி, தமிழ்நாடு வெற்றி கழகம் எக்காத்து கொண்டு காசை வாங்கிட்டு காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.